வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். உண்மை வானிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அதை பற்றி புரிதல்கள் மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் இது மிக உறுதுணையாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 20 நவம்பர் 2025 உங்களுக்காக. நேற்று நம்ம வானிலையில் பார்த்த மாதிரி தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது. மற்ற பகுதிகளில் வறண்ட காற்றின் தாக்கம் காரணமாக பெரும்பாலும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகி இருந்தது. பெரிய அளவுக்கு மழை வாய்ப்பு எங்கேயுமே பரவாகலை. நேற்று காலையில் மட்டும் டெல்டா பகுதிகளில் பதிவான மழை பின்னர் முற்றிலுமாக மறைந்தது. ஸோ இன்று எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வானிலை பற்றின புரிதல்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போது குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த தாழ்வு பகுதி மேலும் மேற்காக நகர்ந்து லட்சத்தீவுகளுக்கு அப்பால் இப்போ நிலவிட்டுருக்கு. அதே நேரத்தில் அந்த ஐடிசிஇசட்னு சொல்லக்கூடிய வெப்ப குவிதல் பகுதி அந்த குறைந்த காற்றழுத்த லட்சத்தீவிலிருந்து இலங்கை மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் ஊடாக இந்தோனேஷிய பகுதிகள் அந்த மேற்கு பசிபிக் வரலையும் அதுதான் போகுது. அதுதான் இந்த கருப்பு கலர் வட்டங்களுக்கு இடையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ராஃப் அமைப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த அமைப்புகளில் பல்வேறு சுழற்சிகள், இலங்கைக்கு கிட்ட ஒரு சின்ன சுழற்சி இருக்குது, இங்கே ஒரு சுழற்சி இருக்குது, இங்கே ஒரு சுழற்சி இருக்குது. ஸோ இதில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ மழையை கொடுக்கக்கூடிய சுழற்சிகள் இந்த 2 சுழற்சிகளாக இருக்கும். ஏன்னா காரணம், இந்த கிழக்கு திசை காற்று, ஈரமிகு கிழக்கு திசை காற்று, அந்த மான்சூன் சர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பானது உந்தக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் வரக்கூடிய வானிலை படிமங்கள் சென்யார் அப்படின்ற புயல் உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இந்த இடத்துல இந்தோனேஷிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி தான் மிக முக்கியமான சுழற்சியாக அமையும். இது வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்று இரவு, நாளை இது இந்தோனேஷிய கடல் பகுதியை தாண்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வரும். 22ஆம் தேதி, அதாவது நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இந்தோனேஷிய கடல் பகுதியை தாண்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை வந்தடைந்த பிறகு உருவாக இருக்கிறது. இந்த உருவாக்கும் பிறகாக இந்த மீன்வயல் டைம் இந்த 2 சுழற்சிகள், அதாவது இந்த இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய சுழற்சி, இந்த 2 சுழற்சிக்கு நடுவில் ஏறக்கூடிய இந்த ஒரு கன்ஃபியூஷன் காரணமாக தான் வெதர் மாடல்ஸ் பொறுத்த நியூமரிக் மாடல் வானிலை படிமங்கள்கிட்ட ஒரு கருத்தொற்றுமை இல்லாமலே இருந்துக்கிட்டே வந்தது. அதில் இன்னும் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த 24 மணி நேரத்திற்கு இது நன்கு அமைந்த தாழ்வு பகுதி, அதாவது வெல்மார்க்டு லோ ப்ரெஷராக மாறும். அந்த டைமில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து இது தெற்கு வங்கக்கடல் பகுதிக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இது ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இலங்கை கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்குள் அது வந்துடும். அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வந்ததுக்கு அப்புறமா மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையாகவே நகர்ந்து தமிழகத்தை ஒட்டி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அமைப்பு பெரும்பாலும் இந்த நவம்பர் பிற்பகுதியில் வரக்கூடிய தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலமாகட்டும், புயல் சின்னங்களாகட்டும், பெரும்பாலும் தமிழகம், தெற்கு ஆந்திர பகுதிகளுக்குத்தான் அது அதிக சலன பாதிப்புகளை கொடுத்துருக்கிறதுனால இதுவும் அதே மாதிரியான ஒரு நிலைமையை தான் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கலாம். பெரும்பாலும் இது தமிழகத்தை ஒட்டி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம், அதுவும் வட தமிழகத்தை ஒட்டி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. மாற்றங்கள் வரலாம், வானிலையில் எல்லாமே சகஜம். ஆனால் இது பெரும்பாலும் வட தமிழகத்தை நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அமைப்பு பெரும்பாலும் மேற்கத்திய கலக்கம் காரணமாக வட தமிழகத்துக்கிட்ட வரும்போது தான்
இது இம்பேக்ட் ஆக போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. எந்த அளவுக்கு இது இந்தோ பசிபிக் உயரழுத்தத்தை பேஸ் பண்ணி நமக்கு சாதகமாக உள்ள வரப்போதா, இல்லை அந்த மேற்கத்திய கலக்கம் காரணமாக திருக்காந்தராவுக்கு போக போகிறதா அப்படிங்கிறது தான் நிகழ்நேரத்தில் வரக்கூடிய அப்டேட்டுகளை நம்ம பார்க்க முடியும். இந்த சலனம், இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முற்றிலுமாக வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியாக உருப்பெறும் அந்த இடம்தான் ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனிசிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வானிலை படிமங்கள்கிட்ட பெரும்பாலும் ஒரு ஒருமித்த கருத்து, அதாவது இன்றிலிருந்து நாளை மறுநாள் ஒரு ஓரளவுக்கு ஒருமித்த கருத்து வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி ஓரளவுக்கான கருத்து இருக்குது. இதில் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறதுங்கிறத வரக்கூடிய ரன்ஸ் நமக்கு சொல்ல போகிறது. ஸோ இன்றைக்கி இதுதான் உண்மையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அமைப்பான விஷயமா. கடந்த 24 மணி நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், நெல்லை இந்த பகுதிகளில் நல்ல மழை பதிவாக. அது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் நல்ல மழை. இதை நிறைய பேர் கேட்டாங்க, இது ஏன் இந்த பகுதிகளில் நல்ல மழை பதிவாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வறண்ட காற்று வட தமிழகம் டெல்டா ஊடாக பயணித்து உள்ளே சென்ற போது கீழே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்வீப்பில் இருந்தது. அதிலிருந்து இருக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று கீழடுக்கில் தென் தமிழகம் ஊடாக பயணித்தது. மேலே வறண்ட காற்றும் செல்லும் பொழுது இரண்டுக்கும் இடையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த பகுதிகளில் மழை, இது ஒரு வெப்பச்சலன மழை போன்ற மழைன்னு கூட நம்ம சொல்லலாம், இந்த அமைப்பு தான் ஏற்பட்டது. இதில் தென்காசியில் ஆய்க்குடின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வட்டத்தில் மீண்டும் ஒரு 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. கடையநல்லூர் 86.8, தென்காசி டவுன் 78.8, ஆழ்வார்குறிச்சி 78.4, கீழக்கடையம் 73.6, ஆவுடையனூர் தென்காசி தான் 65.6, கோவிந்தபேரி 58, சிவசைலம் 57.2, சொக்கம்பட்டி 56.8, அயன் தர்மபுரம் மடம் 53.6, நாராயணபுரம் 50.4, சிவசைலம் 48.4, குற்றாலம் 48 மில்லிமீட்டர், வைரவிக்குளம் 43.6, செங்கோட்டை 41.6, விக்ரமசிங்கபுரம் 40.8, குத்தப்பஞ்சன் 40.4, சொக்கம்பட்டி 40.4, கன்னியாகுமரி மயிலார் 30 மில்லிமீட்டர், அப்புறம் திருநெல்வேலியில் வீரவநல்லூர் 24.4 மில்லிமீட்டர், வள்ளியூர் திருநெல்வேலி 24.4 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி அப்பர் கோதையார் 22 மில்லிமீட்டர், பத்தை திருநெல்வேலி 20.8, அதே மாதிரி தூத்துக்குடியில் முத்தாலப்புரம் 13.2, தூத்துக்குடி கழுவுசாலப்புரம் 11.6, கமுதி ராமநாதபுரம் 11.2, விருதுநகர் பந்தல்குடி 10.8, திண்டுக்கல் அப்பியம்பட்டி 10 மில்லிமீட்டர், ஈரோடு கொடுமுடி 8.4, கடலூர் பத்திரிக்குப்பம் 7.6, திருப்பூர் வெள்ளக்கோவில் 6.8, ஊத்துப்பட்டி தூத்துக்குடி 6.8, திருப்பூர் மணுப்பட்டி 6.4, மதுரை சீமனூத்து 6.4, அந்த மாதிரி மழை பதிவாகி இருக்கிறது. பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு இது நேற்றைய அமைப்பு நல்ல நாளாக அமைஞ்சது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்கு பொறுத்தவரையிலும் கேரளாவில் இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், கொல்லம், திருவனந்தபுரம், பாலக்காடு, திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் அண்ட் காசர்கோடு மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். ரெயின்ஃபால் எஸ்டிமேட் ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் நெல்லூர், காவாலி மற்றும் திருப்பதி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை, பாபட்லா, பிரகாசம், நந்தியால், கடப்பா, சத்யசாய், அன்னமயா, சித்தூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை இருக்க போகிறது? குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, காரைக்கால்.
இந்த கடலோர மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்று மீண்டும் வர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக படிப்படியாக மழையானது தொடங்கக்கூடும். இன்று பகல் நேரத்தில் ஒரு சில பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள்லையும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பிற்பகலுக்கு பிறகாக அல்லது மாலை இரவு நேரங்கள் அலை விடியற் காலையில் இந்த பகுதிகளில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு. மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கலாம். அப்புறம் தென் மாவட்டங்களில் நேற்று மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பரவலாக மிதமான மழை அல்லது கனமழை நேற்று மாதிரி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். உட்புற மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும் ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, கரூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி, சிவகங்கை இந்த மாவட்டங்கள் எல்லாமே மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து நவ்காஸ்ட் அலர்ட் பதிவிடப்பட்டு வரும். நீங்கள் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணலாம். மேலும் நம்மளுடைய இங்கிலீஷில் இப்போ நம்ம தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே வீடியோ இங்கிலீஷில் பல பரிமாணங்களுடன் ஏஐ தொழில்நுட்பத்துடன் பகிரப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான விவரங்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை, see you, have a nice day.